நாம் காலையில் எந்திரிச்சோன்னே கையை பார்க்கணும், உள்ளங்கையை தான் பார்க்கணும். கைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த கையை தேய்ச்சிட்டு இப்படி தான் சொல்லணும். அச்சச்சோ சொல்லக்கூடாது, ஐயையோ சொல்லக்கூடாது, சனினே சொல்லக்கூடாது, எழக்கூடாது. இன்று பொழுது நல்ல பொழுதாக நடக்கணும். நாளை பொழுது படுக்கும்போது அப்படி தான் காலையில் எந்திரிச்சோன்னு கை தான் பார்க்கணும். நிஜமாக நான் வந்து இந்த சூரிய யோகா பயிற்சி நான் சூர்யாஜி எல்லோரும் சேர்ந்து எல்லா நாட்டு மக்களும் ஒன்று செஞ்சு அண்ணா நகரில் நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் ஒரு முக்கியமான கடற்கரையில் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தோம். பெரிய ஒரு எல்லாம் வந்தாங்க. பிறகு அவங்கவுங்க வசதி வாய்ப்பு வந்து அப்படியே செட் ஆகிடுறாங்க. இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எல்லாம் படித்து நான் உள்ளதை படிக்கிறதுக்கே நேரம், சாப்பாடுக்கே வழியில் என்றவன் நான் எங்கே எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கவுங்க சம்பாதிச்சு பண்ணி போயிட்டாங்க. இப்படி வந்து ஒரு 100 தடவை சொல்லி ஸ்பீடாக ஒரு தடவை 100 தடவை சொல்லிவிட்டு கையை இப்படி வந்து 23 தடவை இங்கே வருங்க இப்படி சொன்னீங்கன்னா கணையம் கல்லீரை ரிப்பேர் எல்லாமே உள்ளே போயிடுது. ஒளி இதுதான் சூரிய முத்திரைன்னு பேர். இந்த முத்திரை வந்து நம்ம வலது கை விரல் இப்படி இருக்கணும், இப்படி லாக் ஆகி தொப்புளுக்கு மணிபூர்ண சக்கரம் நேராக இப்படி சொல்லிட்டு சூரியோகம் சூரியோகம் சூரியோகமும் சூரிய ஜோதி ஞான ஜோதி தீப ஜோதி ஆத்ம ஜோதி ஆனந்த ஜோதி சூரியனை கண்ட பனி போல எனது கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், நோய்கள், ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, தெய்வ, பிசாசு, கோளாறு ஏதேனும் இருந்தால் இத்துடன் விலக வேண்டும், ஜெய் சூர்யான்னு சொல்லிட்டு மண்ணத்தோடு கும்பிட்டா எல்லாமே நடக்கும். இந்த முத்திரை போடுறது இப்படி போடணும். இந்த பாருங்க வலது வரல் இப்படி. இந்த முத்திரை மணிபூர்ண சக்கரம் இங்கே வரணும். ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும். இந்த 2 பிரிவமும் சேர்ந்து எங்கே போனால் இங்கே போகணும். இந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறோம்ல, பொட்டு வந்து பொட்டு கிடையாது, ஆக்கற சக்கரா. மூளைக்கு டைரக்டாக பீனியல் நரம்பை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த சக்கரா. அவர் வீட்டில் நாய்க்கு கூட அந்த சக்கரா இருக்குது, பார்த்து காட்டினேன். நாம் யாராக இருந்தாலும் தெரியும். 7 சக்கரா தான் நம்ம 7 சக்கரா தான். என்சான் உடம்பே சிரசே பிரதம். நம்மளை ஒரு சக்கரா குறைஞ்சாலும் நோய் வந்துடும். அந்த சக்கரா தூண்டுதல் தான் ஒரு பாயிண்ட். உங்களுக்கு சொல்லி கொடுத்தல, இது ஒரு பாயிண்ட், பெரிய பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்களாம் செய்யணும். பயப்படுவாங்க. இந்த பாயிண்ட் ஒன்று, இது டென்ஷன் பாயிண்ட். இந்த தலைவலிக்கு இங்கே, புரியுதா உங்களுக்கு? அப்போ குழந்தை இந்த மூட்டு வலிக்கு இப்படி பாயிண்ட்டு, திருப்பி ரிட்டன் அந்த காலுக்குள்ளே, புரியுதா? அடுத்து வந்து இந்த பாயிண்ட்டு நம்மளே பிள்ளிக்கணும். ரத்தம் வரதுன்னு இல்லை, கால் யாருக்காவது கோமா ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல குத்தி பாதத்துக்கு கீழே குத்துனா அவங்க உயிர் வந்துடும். அடுத்து ஒன்று. 2வது, யாராவது குழந்தை பிறக்க முடியாமல் டாக்டருக்கே முடியலன்னா நீங்கள் தேய்ச்சா தானா குழந்தை வந்துடும். அதுக்காக வளைகா போடுறது. பெண்கள் கண்டிப்பாக வளைவு போடணும். நீங்கள் பப்ளிக்காக சொல்லுங்கள். இந்த ஸ்டைலுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரி வராத காரணம் என்னன்னா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். சின்ன பிள்ளைக்கு எப்படி தேய்க்கிறாங்க அது மாதிரி நம்ம பிள்ளை குளிப்பாட்டும் எப்படி தேவை அது மாதிரி குளிச்சணும். வெக்கப்பட்டு ஆணுன்னா முடியாது. நோய் எதிரியே வெல்லணும். அந்த கிருமி நாசினினால தான் வர்றாங்க. அப்போ எப்படி கால் கழுவி பிள்ளையை தூக்கி வச்சு பெற்ற பிள்ளையை கழுவுனாங்களோ அது மாதிரி கழுவணும். ஆயா அம்மா போட்டுட்டு கழுப்பாட்டிட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அது மாதிரி யாருக்கும் குளிக்கிறது. அவசரமாக குளிச்சுட்டு அவசரமாக நல்லா தேய்ச்சி நம்ம குளிச்சா எந்த நோயும் வராது. சரியா? சுடுதண்ணி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு தண்ணியில் குளிக்கணும். இல்லைன்னா கடல் தண்ணியில், கடலுக்கு போயிட்டு ஜாமியார் சொல்லிட்டு போயிடக்கூடாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதில் போட்டுட்டு இது பண்ணிக்கணும். பிறகு ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா உப்பையும் மஞ்சளையும் வறுத்து உத்தரம் கொடுத்தா வலி நீட்டு இருக்கு, நீர் எடுத்துருக்கு. வாரத்தில் 2 நாள் எண்ணெய் வந்து நம்ம தேய்ச்சி ஆகணும். நல்லெண்ணெய். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் வச்சு குளிக்கணும். யார் எப்படினாலும் நம்ம உள்ளே போய் குளிச்சுக்கணும். நம்ம காக்கணும்னா குளிச்சுக்கணும். அது ஒன்று. நீராவி குளியன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஆட்டையை போடுறாங்க, மசாஜுன்னு சொல்லி ஆட்டையை போடுறாங்க, பல ரூபாய் ஏமாத்துறாங்க. நான் அதுக்கு ஆள் கிடையாது. கற்றுக்கிட்டவங்க கொடுக்காது. கற்றுக்காத ஆள் போய் செய்கிறனால அவங்களே சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒன்று. இறைவன் அனுகிரகத்தினால நாம் எல்லாம் செய்ய வேண்டிய கடமைனால சில இதுகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆகையினால காலையில் எந்திரிச்சு இதை செஞ்சுக்கிட்டு காலையில் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும்.